ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1919. கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1919. வேலூர் புரட்சியின் போது சென்னை கவர்னராக இருந்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. 1857 கலகத்தின் போது பீகாரின் புரட்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? கன்வர் சிங். பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. முதல் வட்டமேசை மாநாடு நடந்தபோது இந்திய வைசிராயாக இருந்தவர் யார்? ரீடிங் பிரபு. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யார்? C.R. தாஸ். அருணா ஆஷப் அலி எதோடு தொடர்புடையவர்? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற பர்தோலி எங்கு உள்ளது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கு. இந்தியாவிற்கு கடல் வழி கண்ட போர்த்துகீசிய மாலுமியான வாஸ்கோட காமா எந்த ஆண்டு கோழிக்கோடு துறைமுகத்தை கண்டார்? 1498. டேனிய கிழக்கிந்திய வணிக குழு நிறுவப்பட்ட நாடு டென்மார்க். சுதந்திர இந்தியாவில் எத்தனை கவர்னர் ஜெனரல்கள் பதவியில் இருந்தனர் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான். புனேயில் உள்ள எர்வாடா சிறையில் 1930 மகாத்மா காந்தி சிறையில் அடைக்கப்பட்டது எதற்காக? தண்டி யாத்திரை சென்று உப்பு சத்தியாகிரகம் நடத்தியதற்காக. முதலாவது வங்க பிரிவினை எப்போது நடந்தது? 1905. சிப்பாய்கள் முதல் முதலில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட இடம் மீரட். பாரசீக வளைகுடாவில் ஆர்மஸ் துறைமுகத்தை உருவாக்கியவர் அல்புகர்க்கு. அம்பாயினா படுகொலை நடந்த ஆண்டு கிபி 1623. 1867 கலகத்தின் போது டெல்லியில் தலைமையேற்றவர் பகதூர் ஷா ஜாபர். அது 57. நானா சாஹிப் கீழ்கண்ட ஒருவரின் தத்து பிள்ளை. பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். கிழக்கிந்திய கம்பெனியின் கடைசி தலைமை ஆளுநர் கானிங் பிரபு. இந்தியாவின் ஒவ்வொரு மாகாணத்திலும் பொது கல்வித்துறையை உருவாக்கியவர் டல்லசி பிரபு. ஜெனரல் ஸ்டுவார்ட் பங்கேற்ற போர் 4ஆம் மைசூர் போர். இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆங்கிலம் மாற்றப்பட்ட ஆண்டு கிபி 1835. மீரட் பகுதியில் கலகத்தில் ஈடுபட்ட புரட்சிக்காரர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கீழ்கண்ட எந்த இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர்? தில்லி. காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட போது இந்தியாவின் வைசிராய் டஃப்ரின் பிரபு. முதல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிரதிநிதிகள் எத்தனை பேர்? 78. மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட இடம் கோரக்பூர். 2ஆம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார்? ரங்கூன். விக்டோரியா பேரரசியின் மகாசாசன அறிக்கை படிக்கப்பட்ட இடம் அலகாபாத். மாகாண சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1861. காங்கிரஸில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்த ஆண்டு 1916 லாகூர் மாநாடு. வந்தவாசி வீரன் என்று அழைக்கப்படுபவர் சர் ஐர்கூட். சைமன் குழு வரியை எதிர்த்து போராட்டம் நடத்தி உயிரிழந்தவர் லாலா லஜபதி ராய். வேல்ஸ் இளவரசர் இந்தியா வந்தது 1921 நவம்பர் மாதம். 1612 ஆங்கிலேயருக்கு எங்கு தங்களது முதல் தொழிற்சாலையை நிறுவினர் அப்படின்னா சூரத். இந்தியாவில் தபால் தலைமைகளை அறிமுகப்படுத்தியது டல்லசி. அன்னிபெசன்ட் அம்மையார் எதோடு தொடர்புடையவர்? தியாசபிகள் இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியது யார்னா ஈவேரா பெரியார். இந்தியாவின் முதல் தேசிய கவி என அழைக்கப்படுபவர் ஹென்றி விவியன் ட்ரெசியோ. பெங்கால் பிரிவினை எப்போது நடந்ததுன்னா 1905. தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு எப்போது காந்தியடிகள் வந்தார்? 1915. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடந்தது? 1919. ராஷ்டிரிய சுவயம் சேவக் சங் எனப்படும் RSS இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 1925. இந்தியாவில் பதவியில் இருக்கும்போது படுகொலை செய்யப்பட்ட ஒரே வைசிராய் யார்? மயோ. இந்தியாவில்
பென்சிலை அறிமுகப்படுத்தியவர் யார்? போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த யார்? கிளைமன் அட்லி. பாகிஸ்தான் என்னும் முஸ்லிம்களுக்கான தனிநாடு கோரிக்கை முஸ்லீம் லீக் எப்போது கோரியது? 1940. வந்தே மாதரம் இயக்கம் எங்கே நடைபெற்றது? ஹைதராபாத். மகாத்மா காந்தி தலைவராக பங்கேற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? பெல்காம். சிப்பாய் கழகத்தின் போது மத்திய இந்தியாவில் புரட்சிக்கு தலைமையேற்றவர் ராணி லட்சுமிபாய். டல்லசி பிரிவினால் அறிமுகப்படுத்தப்பட்டது வாரிசு இழப்பு கொள்கை. பிரம்ம சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1929. தியோசபிக்கல் சொசைட்டி முதலில் உருவான நாடு அமெரிக்கா. ராஸ்த் கோப்தார் என்பது பத்திரிகை. இந்திய ஆயுத சட்டம் கொண்டு வந்தவர் டில்டன் பிரபு. ஹண்டர் கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1881. இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்ற காரணமான ஹியூம் ஒரு ஆங்கில ஓய்வு பெற்ற அலுவலர். ஆக்ரா, அகமதாபாத் மற்றும் புரோஜ் ஆகிய இடங்களில் ஆங்கிலேய வணிக தளம் அமைக்க அனுமதி பெற்றவர் சர் தாமஸ் மன்ரோ அப்படின்னு சொல்லலாம். 1674 ஆண்டு பாண்டிச்சேரியை அமைத்தவர் பிரான்சிஸ் மார்டின். 1767 செங்கத்தில் ஹைதர் அலியை தோற்கடித்த ஆங்கிலேயர் ஸ்மித். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதில் இருக்க குறைகளை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.